கேம்ல வந்து மாத்தி மாத்தி தள்ளி விடுறது இயல்பு. சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்கள வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. சார் பிக் பாஸ்னா இப்ப எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆமா சார் சிஸ்டர் பார்வதிக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்திருக்காங்க. ஆமா பார்வதி கமுருதினுக்கு ரெட் கார்டு. நீங்க உள்ள இருக்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க? இல்ல சார் நல்ல பொண்ணு சார். பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பார்வதி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதுரையை சேர்ந்த ஒரு பெண். அதுவும் இல்ல டீசென்டான. நேற்று ரெட் கார்டு நடந்த ஒரு விஷயத்த சொல்றேங்கன்னு. என்ன நடந்ததுன்னா சாண்ட்ரா அக்கா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவங்கள வந்து கோபத்தை தூண்டுறாங்கம்மா. பார்வதி யார் கோபத்தை தூண்டினாலும் ஒரு லெவலோட சார் கேம்ல வந்து மாத்தி மாத்தி தள்ளி விடுறது இயல்பு. ஓகேங்களா? உள்ள நடக்கிற கேம்ல இதே துஷார வந்து கானா வினோத் கேம் நடக்கிறப்ப தள்ளி விட்டாரு. ஓகேங்களா? இதே பார்வதியை வந்து பாத்தீங்கன்னா கேம் நடந்துகிட்டு இருக்கப்ப சபரிகா அவங்களுக்கும் தள்ளுமுள்ளு நடந்துச்சு. இது எல்லாமே கேம். அப்படி இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கேமா தான் பாக்குறோம். அவங்களுமே சாண்ட்ரா அக்காவுமே நிறைய வார்த்தைகள் ஒரு காலத்துல பார்வதியை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. நாங்க உள்ளுக்குள்ள இருக்கிறப்பயுமே பார்வதியை வந்து சாண்ட்ரா அக்கா பயன்படுத்திட்டு கடைசியில முதுகுல குத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் அழுகிறது, கீழே தள்ளி விட்ட உடனே வலிப்பு வரும். ஆனால் அதுதான் டாக்டரா வந்து எனக்கு அதை நம்பிக்கை கிடையாது. ஏன்னா ஸ்ட்ராங்கா கேம் விளையாடுறாங்க, ஓடுறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க சாண்ட்ரா அக்கா. ஆமா கீழே அதாவது கால்ல இருந்து கீழே விழுந்த உடனே பிட்ஸ் வருது, வலிப்பு வருது அப்படின்னா அது எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. அதே மாதிரி கனி அக்கா இருக்காங்க இல்லையா, கனித்திரு வந்து எவிக்ட் ஆனாங்க. ஓகேவா? கனித்திரு எவிக்ட் ஆன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். பட் அன்னைக்கு அழுதுருக்காங்க. கனியை எவிக்ட் பண்ணி விடணும்ன்றது அவங்க தீவிரமா இருந்தாங்க. கனித்திரு அக்காவை வந்து அவங்க சாண்ட்ரா அக்காவுக்கு சுத்தமா பிடிக்காது. அப்ப என்னன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளுக்குள்ள ஓவரா நாடகம் ஆடுறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன்.